பாருங்க பேஜ் 3.1ல क्वेश्चन நம்பர் 4 என்ன சொல்றாங்க 4ல அப்படின்னா ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, முப்படி சமன்பாடு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதுக்கு எத்தனை மூலங்கள் இருக்கும் அப்படின்னா 3 மூலங்கள் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த 3 மூலங்கள்ல ஏதாவது 2 மூலங்களை பெருக்கினா ஆன்சர் 1 வரணும், வருமா எனில் சமன்பாட்டை தீர்க்க. இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே சமன்பாடை தீர்க்கவே கிடையாது, புரியுதா? அது எப்படி இருக்கும், அதோட தன்மை எப்படி இருக்கும், இல்லை இதை வச்சு இந்த ஒரு சமன்பாடை உருவாக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த கொஸ்டின் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க, சமன்பாடை தீர்க்க சொல்லியிருக்காங்க. சரி வாங்க தீர்வு. கொடுத்துருக்க சமன்பாட்டின் மூலங்கள் நான் எடுத்துக்கிறேன், ஆல்பா பீட்டா காமான்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? கணக்கின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதாவது 2 மூலங்களை பெருக்குன்னா ஆன்சர் 1 வரணும். அது 2 ஏதாவது ஆல்பா பீட்டா எடுத்துக்கிறேன், ஆல்பா பீட்டா பெருக்குன்னா ஆன்சர் 1. அப்போ பீட்டா இதோட என்ன வரும், 1 பை ஆல்பா. இது புரியுதா? இது கணக்கின்படி கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ சமேஷன் 1 ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா அப்படின்னா ஆல்பா வச்சுட்டு பீட்டா என்னது 1 பை ஆல்பா பிளஸ் காமா என்ன பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். அப்போ இது மைனஸ் போது அடையாளம் பார்த்துருங்க, 14 பை 3 அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். அடுத்த சமேஷன் 2 நான் கண்டுபிடிக்கல, எனக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறதுனால கண்டுபிடிக்கல. சமேஷன் 3 கண்டுபிடிக்கிறேன். சமேஷன் 3 அப்படிங்கிறது ஆல்பா பீட்டா காமா, ஆல்பாவுக்கு ஆல்பா, பீட்டா கூட 1 பை ஆல்பா காமா. ஆல்பா ஆல்பா கேன்சல் ஆகி காமா மட்டும் வரும், 6 பை 3 தெரியுமையா, மைனஸ் 6 பை 3 2 காமா ஈக்குவல் டு 2. இந்த காமாவோட வேல்யூ கொண்டு ஈக்குவேஷன் 1 நான் சப்ஸ்டிட் பண்றேன். அப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த இதில் கொண்டு காமாவுக்கு போது என்ன 2 சப்ஸ்டிட் பண்றேன். நான் இப்போ என்ன செய்ய பண்ண, ஒரே ஸ்டெப்ல 2 பக்கமும் 3 ஆல்பாவோட பெருக்கிறேன். 3 ஆலையும் பெருக்கி ஆல்பாவாலையும் தனித்தனியாக பெருக்கிறது போது ஒரே டைம்ல 3 ஆல்பாவால பெருக்கிறேன். அப்போ 3 ஆல்பாவோட பெருக்கினா 3 ஆல்பா ஸ்கொயர். இங்கே என்ன பண்ண, 3 ஆல்பாவோட பெருக்கினா ஆல்பா ஆல்பா கேன்சல் 3 மட்டும் வரும். இங்கே 3 ஆல்பாவோட பெருக்கினா 6 ஆல்பா. இங்கே 3 ஆல்பாவோட பெருக்கினா 3 கேன்சல் ஆயிடும் 16 ஆல்பா. ஸோ இங்கே கொண்டு வந்து 3 ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் 10 ஆல்பா பிளஸ் 3 ஈக்குவல் டு 0. நம்ம ஃபேக்டரைஸ் பண்ற வழக்கம் போல தான். சரிங்களா? கூட்டினா -10 பெருக்கினா 9. அப்போ என்ன வரணும், -9 -1. இங்கே முன்னாடி 3 இருக்கு இல்லையா, அப்போ 3 வளர்த்துறணும். அப்போ என்ன கிடைக்கும், இதை கேன்சல் பண்ணால் 3 கிடைக்கும். அப்போ ஆல்பா -3 இங்கே என்ன ஆல்பா ஆல்பான்னு செஞ்சுட்டு இங்கே வந்து எக்ஸ்ன்னு போடக்கூடாது. சரிங்களா? நம்ம இது பார்த்தோம்னா நம்ம இங்கே என்ன செய்யணும், இங்கே எக்ஸ்ன்னு போட்டோம், அப்படி போடக்கூடாது. என்ன நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோமா அந்த வேரியபிள் தான். ஸோ ஆல்பா -3 அடுத்து ஆல்பா -1/3. அப்போ ஆல்பா ஈக்குவல் என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும், அல்லது ஆல்பா ஈக்குவல் டு 1/3 கிடைக்கும். சரிங்களா? ஆல்பாவுக்கு 3னா பீட்டா என்ன, ஆல்பாவுக்கு பீட்டா தலைகீழா, இதோட மதிப்பு இது தலைகீழா போடும், இதோட மதிப்பு இது தலைகீழா போடும். ஆல்பாவுக்கு 3னா பீட்டா 1/3, ஆல்பாவுக்கு 1/3னா பீட்டா ஈக்குவல் டு என்னது 3. அப்போ therefore மூலங்கள் என்னவா இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். ஆல்பா 3 1/3 2 அல்லது இப்படி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒண்ணுதான், ஆல்பா பீட்டா காமா. அதனால அதே. சரிங்களா? அப்ப கொடுத்திருக்கிற கேள்வியை நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு படிக்கணும். கொஸ்டின் புரிஞ்சிருச்சுனாவே நம்ம 60-70% அதுக்கு நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து கொடுத்திருக்க நிபந்தனையை போல நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப இந்த கணக்குல பாத்தீங்கன்னா ஏதேனும் மூலங்களையும் பெருக்கல் பண்ணணும் ஒண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பயன்படுத்தினா நம்ம என்ன செய்ய முடியும், சால்வ் பண்ண முடியும். அதனால கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6. x³ - 9x² + 14x + 24 = 0 எனும் சமன்பாட்டில் இரு மூலங்கள் 3:2 எனும் விகிதத்தில் அமைந்தால் சமன்பாட்டை தீர்க்க. இரு மூலங்கள் 3:2 என்ற விகிதத்தில் அமைந்தால் தீர்க்க. பாருங்க, இப்போ இந்த சமன்பாடு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட ஆர்டர் பாத்தீங்கன்னா 4 இருக்கு. அப்ப இங்க சாரி கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலையா? சரி பாருங்க, 5 பாருங்க. 2x⁴ - 8x³ + 6x² - 3 = 0 என சமன்பாட்டின் மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதலை காண்க.
இதே கொஸ்டின் நம்ம போட்டுக்கிறோம். எங்க சார் போட்டிருக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு 3.4 பாருங்களேன். எடுத்துக்காட்டு 3.4 அதே சேம் கொஸ்டின் அதே மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. என்ற சமன்பாட்டின் இரு மூலங்கள் 3:2 என்ற விதத்தில் அமைந்தால் சமன்பாட்டை தீர்க்க. இந்த சமன்பாட்டை தீர்க்க. அப்ப இதுக்கு எத்தனை மூலங்கள் இருக்கா? மொத்தம் 3 மூலங்கள் இருக்கா. அதுல 2 மூலங்கள் எப்படிப்பட்டதா இருக்கா? 3:3:2ங்கிற ரேஷியோல இருக்கும். அப்படின்னா அது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, கொஸ்டின் நம்பர் 6 தீர்வு. என்ன ஈக்குவேஷன்? x³ minus 9x² plus 14x plus 24 equal to 0. இம்மூலங்கள் என்ன என்ன கண்டிஷன் சொல்லிருக்காங்க? 3:2 3 ஆல்பா, 2 ஆல்பா, பீட்டா என்க எடுத்துக்கலாமா? ஏன்னா இந்த மூலங்கள் என்ன ரேஷியோ இருக்கு? 3:2 அப்படிங்கிற ரேஷியோ இருக்கிறதுனால 2 மூலம் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. 3வது மூலத்தை பத்தி சொல்றா. அப்ப 3வது மூலத்தை நீங்க அப்படியே வச்சுக்கணும், பீட்டா அப்படின்னு வச்சுக்கணும். சரி, இப்ப என்ன சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டின்ல? இந்த விதத்துல சமன்பாட்டை தீர்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமன்பாட்டை தீர்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. क्वेश्चन नंबर क्वेश्चन नंबर रीड பண்ணிருந்தேன். மறுபடியும் ரீட் பண்றேன். x³ - 9x² + 14x + 24 = 0. சமன்பாட்டின் இரு மூலங்கள் 3:2 என்ற விகிதத்தில் அமைந்தால் சமன்பாட்டை தீர்க்க. இத பாஸ்டா பாருங்க. இந்த மூலங்கள் 3α 2α பீட்டா. ஏன் சார் 3α 2 பீட்டா வச்சு 2α வச்சிருக்கீங்கன்னா இந்த ரெண்டு மூலங்கள் இந்த ஃபர்ஸ்ட் இந்த மூலமும் இந்த மூலமும் என்னது 3:2 ரேஷியோ இருக்கனால 3α 2 beta, sorry 2 alpha beta வச்சுக்கேன். இப்போ 3:2:7 அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ என்ன 7 ஆல்ஃபா அப்படின்னு வச்சுக்கணும். சரிங்களா? அப்படி சொல்லலாம். ஸோ இப்போ சமேஷன் 1 அப்படின்னா முனையும் போட்டோன்னா என்னது நல்லா கவனிங்க. இது என்ன சார் எப்படி சார் எடுத்துக்கிறது அப்படின்னா இது பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். இப்போ இது எடுக்கும்போது இது என்ன மைனஸ் என்ன பிளஸ்ஸாக மாறிடலாம். பிளஸ் வருது, இது பிளஸ் தான். மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிளஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஆர்டர் சரியா இருக்கான்னு பாருங்க. x 3 2 1 0 அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த டேர்ம் இல்லைன்னா நீங்க அதை போட்டீங்கன்னா தப்பாயிடும். சரிங்களா? இந்த டேர்ம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க என்ன பண்ணுவீங்க? பிளஸ் இங்க மைனஸ் போட்டுருக்கீங்க. சரியா? இந்த ஆர்டர் சரியா இருந்தா இப்படி போடுங்க. பிளஸ் மைனஸ் பிளஸ். சரி, முனை போட்டீங்கன்னா 9. ஸோ இதில் என்ன 5 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = 9. அடுத்து சமேஷன் 2 அப்படிங்கிறது இது ரெண்டையும் பெருக்கிக்கணும் கூட்டல், இது ரெண்டையும் பெருக்கிக்கணும் கூட்டல், இது ரெண்டையும் பெருக்கிக்கணும். ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கு? ப்ளஸ் தான் 14/1. இப்போ இதையும் சரி இது ரெண்டையும் போட்டோம்னா 6 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஆல்ஃபா பீட்டா = 14. ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிறேன். அடுத்து சமேஷன் 3னா முனையும் பெருக்கணும். अब मुझे बेटा 6 alpha square beta equal to minus 24. ஆறால கேன்சல் பண்ணிட்டு alpha beta alpha square beta equal to minus 4. இப்போ நான் ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். 1ல beta equal to இந்த 5 alpha ஈக்குவேஷன் minus 5 alpha. அடுத்து ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் 2ல இந்த beta வேல்யூ இல்லையா, இந்த பீட்டாவுக்கு பதிலா இத நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சரிங்களா? சரி, அப்ப 6 alpha square 5 ஆல்பா 9 பெருக்கல் 45 ஆல்பா, இங்க வந்து மைனஸ் 25 ஆல்பா இன்டு ஆல்பா ஆல்பா ஸ்கொயர் 14. இது ரெண்டு சுருக்கிட்டு மைனஸ் 19 ஆல்பா ஸ்கொயர் 45 ஆல்பா, அங்கிட்ட 14 இங்க மைனஸ் 14.
நான் டோட்டல் அடையாளம் மாற்றிடுறேன். அப்போ 19 ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 45 ஆல்ஃபா ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0. இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஃபேக்டரைஸ் பண்ண ஆல்ஃபா மைனஸ் 2 ஆல்ஃபா மைனஸ் 7, அதாவது கூட்டினா மைனஸ் 45 பெருக்கினா 266. அப்போ என்ன சொல்லணும், மைனஸ் 238 மைனஸ் 7. இந்த 19 வகுக்கிறேன். இந்த வகுத்துக்கு என்ன 2 கிடைக்கும், இதை வகுக்க முடியாது, நான் அப்படியே வச்சுருக்கேன். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 கிடைக்கும், அல்லது ஆல்ஃபா ஈக்குவல் டு என்னது 7/19. இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2னா ஈக்குவேஷன் 1ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பீட்டா ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், -1. அப்போ therefore மூலங்கள் ஆல்ஃபா 2 போட்டா 6 4 பீட்டா என்னது -1. 3 4 6 4 -1. சரிங்களா? அடுத்து ஆல்ஃபா ஈக்குவல் டு 7/19னா பீட்டா ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், இதே ஈக்குவேஷன் 1ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்படின்னா பீட்டா ஈக்குவல் டு 136/19 கிடைக்கும். சரி, அப்போ 7 என்ன 3 × 7 21/19 14/19. பீட்டாவோட வேல்யூ ஆகுது 136/19. therefore மூலங்கள் 21/19 14/19 136/19. சரிங்களா? பாருங்க क्वेश्चन नंबर 8 பாருங்க. சரி, 8 முன்னாடி 7 क्वेश्चन பாருங்க. ஆல்பா பீட்டா காமா ஆகியன ax2 + bx2 + cx + d 0 எனும் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மூலங்களாக இருக்கும் கிளைகளின் வாயிலாக சமேஷன் ஆல்பா பை பீட்டா காமாவின் மதிப்பை காண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு முப்படி சமன்பாடுனால மூலங்கள் ஆல்பா பீட்டா காமா எடுத்துக்கிறேன். அது சமேஷன் 1 2 3 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா சமேஷன் ஆல்பா பை பீட்டா காமா அப்படின்னு என்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆல்பா பை பீட்டா காமா, அடுத்து பீட்டானா கீழே பீட்டானா ஆல்பா காமா, காமானா ஆல்பா பீட்டா. இப்போ கீழே உள்ளதுக்கு எல்லாத்துக்கும் மீச்சம் எடுத்தோம்னா ஆல்பா பீட்டா காமா வரும். அப்போ கீழே என்ன இல்லை, ஆல்பா இல்லை. அப்போ மேலே கீழே ஆல்பாவை பிரிக்கிங்க, மேலே கீழே பீட்டாவை பிரிக்கிங்க, மேலே கீழே காமாவை பிரிக்கிங்க. ஆக்சுவலாக என்ன வரும், ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் பை ஆல்பா பீட்டா காமா வரும். இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா இதோட வேல்யூ ஆல்ரெடி இருக்கு. அப்போ இதோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா நமக்கு தெரியும், ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர்னா ஆல்பா ப்ளஸ் பீட்டா காமா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 சிக்மா 2. ஸோ இதோட வேல்யூ வரும் இல்லையா, ஏதோ சம்திங் வரும் இல்லையா, அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடணும். இதோட வேல்யூ இங்கே இருக்கு. கம்ப்ளீட் பண்ணிடலாமா? ஓகே, क्वेश्चन நம்பர் 8 பாருங்க. ஆல்பா பீட்டா காமா மற்றும் டெல்டா ஆகியன 2x14 + 5x³ - 7x². இங்க பாருங்க, இங்க x டேர்ம் இல்ல, கொஞ்சம் கவனமா செய்யணும். பிளஸ் it = 0 என்ற மூலங்கள் ஆல்பா பீட்டா காமா டெல்டா இருக்கு. சமேஷன் 1 அப்படிங்கறத மட்டும் கண்டுபிடிச்சிக்கிறேன், சமேஷன் 4 கண்டுபிடிச்சிக்கிறேன். சமேஷன் 1 எல்லாத்தையும் கூட்டுறது பாருங்க, இங்க என்ன கிடையாது, xங்கற டேர்ம் கிடையாது. அதனால கொஞ்சம் கவனமா செய்யணும். பிளஸ் மைனஸ் பிளஸ், இதுக்கு இடையில என்ன இருக்கு, மைனஸ், இது பிளஸ் தான். சரிங்களா? ஆக்சுவலா இது எப்படி இருக்குன்னா 2x4 + 5x³ - 7x² + 0x + 8 = 0 இருக்கு. இப்ப இது பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். சோ அப்படி பார்க்கும்போது இது என்ன, மைனஸ் ஆஃப் -5/2. அடுத்த லாஸ்ட் டேர்ம் பிளஸ் தான், பிளஸ். என்ன கேள்வியில என்ன கேக்குறாங்கன்னா, இப்படி கொடுத்துட்டு எனில் ஆல்பா + பீட்டா + காமா + டெல்டா மற்றும் ஆல்பா பீட்டா காமா டெல்டா ஆகியவற்றின் மூலங்களாகவும் முழு எண்களை கெழுக்களாகவும் கொண்ட ஒரு இருபடி சமன்பாட்டை உருவாக்குங்க. முழு எண்களை கெழுக்களாக கொண்ட ஒரு இருபடி சமன்பாட்டை உருவாக்க சொல்லியிருக்கிறாங்க. சரி வாங்க, அப்ப தேவையான இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் யாரு, இவங்கதான் மூலங்கள். அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். முன்னாடியே தெரிஞ்சனால அதை மட்டும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. இதுவே 4 பிடி சமன்பாடுனால கண்டுபிடிச்சா சமேஷன் 1 2 3 4 வரை கண்டுபிடிக்க 2 3 தேவையில்லை, அது கொஞ்சம் பெருசாக இருக்கு, அது தேவையில்லை. ஸோ இது பண்ணி கண்டுபிடிச்சா போதும். ஸோ மூலங்கள் கூடுதல் எப்படி கண்டுபிடிச்சு 2 கூட்டுறேன் 3/2 மூலங்கள் பெருக்கல் -10. இருபடி சமன்பாடு நமக்கு தெரியுமே, x² - மூலங்கள் கூடுதல் x + மூலங்கள் பெருக்கல். அப்போ x² - 3/2x - 10 = 0. இதோட நிறுத்திடலாம். ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தேவையான இருபடி சமன்பாடானது முழு எண்களை கெழுக்களாக கொண்டிருக்க வேண்டும் இருக்காங்க. முழு எண்களை கெழுக்களாக கொண்டிருக்க வேண்டும். அப்ப எக்ஸோட கெழு என்னது, 3/2 முழு எண் கிடையாது. ஸோ அதனால நான் 2ஆல பெருக்கிறேன். அப்ப 2x² - 3x
minus 20 equal to 0. புரியுதுங்களா? பாருங்க கொஸ்டின் நம்பர் 10 முக்கியமான கொஸ்டின் கேட்கலாம். பார்க்க கொஸ்டின் வித்தியாசமாக இருந்தாலும் இது செய்யறது ஈஸியாக தான் இருக்கும். சரி 9வது கொஸ்டின் பார்த்துட்டு பார்க்கலாம். 9வது கொஸ்டின் பண்ணல lx² + nx + n = 0 எனும் சமன்பாட்டின் மூலங்கள் p மற்றும் q எனில் √p/q + √q/p + √n/l = 0 என காட்டுக. சரி, இருபடி சமன்பாடு அப்படின்னா PQ அப்படிங்கிறது அவளே மூலங்கள் சொன்னதுனால P, Q எங்க மூலங்கள் எங்க மூலங்களின் கூடுதல் -n/n மறந்துடாதீங்க, L இருக்கு முன்னாடி -n/n மூலங்களின் பெருக்கல்னா n/n. இது கேட்டுட்டாங்க, நான் இதை அப்படியே வச்சுட்டு இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்றேன். இது எப்படி மாத்திரம் பண்ணுறேன்? √p/√q √q/√p. இப்போ இது ரெண்டு எல்சியம் இருக்கு, இது ரெண்டையும் பெருக்கும்போது √pq. இது இங்கே பெருக்கிறேன், இங்கே பெருக்கிறேன், இங்கே பெருக்கும்போது √p √p p √q √q q. ஸோ இது எனக்கு கிடைக்குது. இதோட வேல்யூ என்ன சார்? -n/l. இதோட வேல்யூ என்னது? இது √n/l. இங்க முழுசா ஒரு n/l இருக்கு, இங்க ஒரு √n/l இருக்கு. அப்ப கேன்சல் பண்ணா இங்க ஒரு √n/l வருமா? இது மைனஸ், இது பிளஸ் = 0. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா x² + px + q = 0 மற்றும் x² + p'(x + q') = 0 ஆகிய சமன்பாடுகளுக்கு ஒரு பொதுவான மூலம் இருப்பேன். இந்த இருபடி சமன்பாடுக்கு அந்த இருபடி சமன்பாடுக்கும் ஏதாவது ஒரு மூலம் பொதுவா இருக்கு. ஏதாவது ஒரு மூலம் பொதுவா இருக்கு. பொதுவா ஒரு மூலம் இருக்கு அப்படின்னா அம்மூலம் வந்து இது அல்லது இது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பாருங்க, கணக்கின்படி என்ன எழுதினா ஆல்பா என்பது இந்த சமன்பாட்டுக்கும் இந்த சமன்பாட்டுக்கும் பொதுவான மூலம்னு எடுத்துக்கிட்டேன். ஆல்பா என்பது x² + px + q = 0க்கும் x² + p'(x + q') = 0க்கும் பொதுவான மூலம் இது. அப்ப மூலமா என்ன செய்யலாம்? x க்கு பதிலா ஆல்பா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? அப்ப இதுலயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இதுலயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். அப்ப ஈக்குவேஷன் 1 2 வச்சிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நான் சால்வ் பண்ண போறேன். சால்வ் பண்ணதுக்கு ஒரு புது மெத்தட் உங்களுக்கு சொல்லி தரேன். ஏற்கனவே நீங்க தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. α² அணிக்கோவை இதோட கிளை இதோட கிளை இதோட கிளை இதோட கிளை எழுதிருக்கேன். எது நான் எழுதணும் அதுக்கு அதோட கிளைகள் எழுதக்கூடாது. நம்ம டெல்டா எழுதியாம இருக்கா, டெல்டா ஏ எழுதும்போது டெல்டா எக்ஸ்னும் போது எக்ஸோட கிளைகளை விட்டுட்டு ஒய் இசோட கிளைகள் எழுதுவோம் இல்லையா, அதே போலதான். α² அப்படின்னா PQ P'(Q'). ஆல்பா அப்படின்னா Q இப்படிதான் வரும், Q1 Q'1. அடுத்து இங்க என்ன இருக்கு? 1 இருக்குன்னு அர்த்தம். 1 1 B 1 B'. சரிங்களா? இதெல்லாம் என்னது? அணிக்கோவை. அப்ப இதோட மதிப்பு தெரியும். α² PQ' மைனஸ். சரிங்களா? இப்போ இதை ரெண்டையும் கம்பேர் பண்றேன். அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணா ஒரு ஆல்பா கேன்சல் ஆயிடும். இதை போய் இங்க பிரிக்கிறக்கா, இதை விட்டு இதை ரெண்டையும் கம்பேர் பண்றேன். α² ஆல்பாவும் கேன்சல் ஆயிடும். இதை போய் இங்க பிரிக்கலாமா? அப்ப ஆல்பா இது கிடைக்குமா? அடுத்து இதை விட்டுங்க, சரி இதை விட்டுங்க, இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? ஆல்பா என்ன கிடைக்கும்? Q minus இங்க மேல போயிடும். Q minus Q' P' minus P. இந்த தப்பாக எழுதிருக்கேன். அது என்ன ஆகுதுன்னா Q minus Q'. சரிங்களா? இதெல்லாம் கேட்டுட்டாங்க. அப்ப ஆல்பாவுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? இது ஒரு ஆன்சர் கிடைக்குதா? செஞ்சிடலாங்களா? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஈஸியான क्वेश्चन தான். 12 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரம் இரு பகுதிகளாக முறிந்தது. 12 மீட்டர் நீளமுள்ள ஒரு மரம் இரு பகுதிகளாக முறிந்தது. முறிந்த இடம் வரை இருக்கும் பகுதி கீழ்ப்பகுதியும் உடைப்பின் மேல் பகுதியின் நீளத்தின் கனமூலமாகும். இந்த தகவலை கீழ்ப்பகுதியின் நீளம் காணும் வகையில் கணிதவியல் கணக்காக மாற்றுக. கீழ்ப்பகுதியோட நீளத்தை கண்டுபிடிக்கணும். அதாவது 12 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரம் இரு பகுதிகளாக முறிந்தது. சரி, முறிந்த இடம் வரை, கீழிருந்து முறிந்த இடம் வரை இருக்கும் பகுதி கீழ்ப்பகுதி. சரி,
உடைப்பின் மேற்பகுதியின் நீளத்தின் கனமூலம் ஆகும். உடைப்பின் மேற்பகுதியின் நீளத்தின் கனமூலம் ஆகும். சரி, இந்த தகவலை கீழ்காணும் நீளம் காணும் வகையில் கண்டறியலாக காண்க. ரொம்ப சிம்பிள் தான். கொஸ்டின் என்ன சொல்ற மாதிரி கொஸ்டினை 2 தடவை 3 தடவை நல்லா வாசிச்சு கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க 60% ஆன்சர் பண்ணிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க? மரத்தோட நீளம் எவ்வளவு தேர்வு பயிற்சி 3.1ல 10வது கொஸ்டின் தேர்வு. மரத்தின் நீளம் 12 மீட்டர். சரிங்களா? என்ன சொல்றாங்கன்னா எங்கட முடியுது மரம் வச்சுக்கலேன், இந்த இடத்துல முடியுது, மொத்தம் 12 மீட்டர். இது கீழ்ப்பகுதி, இது மேற்பகுதி. என்ன சொல்றாங்க? கீழ்ப்பகுதி முறிந்த இடம் வரை இருக்கும் கீழ்ப்பகுதி உடைப்பின் மேற்பகுதியின் நீளத்தின் கனமூலம் ஆகும். அப்ப கீழ்ப்பகுதியை நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் வச்சுக்கிறேன். கீழ்ப்பகுதியை நான் என்ன வச்சுக்கிறேன்? எக்ஸ் வச்சுக்கிறேன். கீழ்ப்பகுதி எக்ஸ் வச்சுக்கலாம், மேற்பகுதியை ஒய் வச்சுக்கிட்டேன். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டையும் போட்டு எத்தனை மீட்டர்? 12 மீட்டர். இங்கே எழுத வேண்டாம், ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். அடுத்து என்ன கண்டிஷன்ஸ் கணக்கின்படி கீழ்ப்பகுதியின் நீளம் மேற்பகுதியின் நீளத்தின் கனமூலத்திற்கு சமம். கியூப் ரூட் ஆஃப் ஒய். அப்ப ரெண்டு பேரும் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு ஒய். அப்ப ஈக்குவேஷன் 1 implies y equal x cube over 9. அப்ப x plus x cube equal to 12. அப்ப x cube plus x minus 12 equal to 0. நான் கேட்கறேன். புரியுதுங்களா? செக் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. அதாவது மரத்தின் நீளம் 12 மீட்டர், மொத்தம் 12 மீட்டர். கீழே உள்ளதை எக்ஸ் வச்சுக்கிறேன், மேல உள்ளதை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அப்ப கீழ்ப்பகுதி கூட எழுதிக்கீங்க. கீழ்ப்பகுதியின் உயரம் எக்ஸ் என்க, மேற்பகுதியின் உயரம் ஒய் என்க அப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 12. அப்புறம் கணக்கில் என்ன சொல்றேன்? கீழ்ப்பகுதியின் நீளம் மேற்பகுதியின் கனமூலத்திற்கு சமம். கனமூலம்னா கியூப் ரூட் ஆஃப் ஒய். அப்ப ரெண்டுக்கும் நான் என்னது பவர் 3 எடுக்கிறேன். பவர் 3 இந்த மேல இங்க x cube 3 டிவைட் 3 கேன்சல் ஆயிடும். அப்ப x cube ஈக்குவல் என்ன கிடைக்கும்? y கிடைக்கும். சோ நான் ஈக்குவேஷன் 1ல போய் y ஈக்குவல் x cube சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஏன்னா ஒரே ஒரு வேரியபிள் இருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்த சமன்பாட்டில பார்த்த எல்லா பாலினாமியல் எல்லா பல்லுறுப்புக்கோவைகளுமே ஒரே ஒரு மாறியை மட்டும் கொண்டிருக்கும். x மட்டும் தான் இன்வால்வ் ஆயிருக்கும். சரிங்களா? So, அப்ப x மட்டும் ரெண்டு வேரியபிள் வருது. x மட்டும் வரும்போது x க்கு பதில் y க்கு பதில் x cube சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், மேக்ஸிமம் அத்தனை கணக்குகளுமே நான் ஒர்க் பண்ணிட்டேன். சரிங்களா? எழுதிடுங்க, கண்டிப்பா எழுதிதான் இருக்கணும். எழுதிட்டு படிங்க. உங்களுக்கு டெஸ்ட் வந்து நீங்க எங்க வீடியோ பார்த்தா வீடியோல சொல்றது உங்களுக்கு கேட்க போகுது. வாய்ஸ் மெசேஜ் போறோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ்.